Groww நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்க்கு ஒரு புதுசான ஆளா இருக்கீங்களா, இல்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு ரெண்டு வார்த்தை ரொம்ப அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு SENSEX is up 100 points சொல்லுவாங்க, NIFTY is down 50 points அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட மூவ்மெண்ட் நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் அதோட மீனிங் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட மூவ்மெண்ட்டை ரியல் டைமில் வேர்ல்டு வைடாக காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேருந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு புரியுதுங்க. இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட பேசிக் கான்செப்டை நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குதுங்க. எலெக்ஷன் நடந்த ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஜெயிக்கும் எந்த கட்சி ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒப்பீனியன் போல் எடுத்துட்டு அதுல இருந்து வந்து ஒரு ரிசல்ட் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கரெக்டா தான் இருக்கும், பட் அது ராங்கா இருக்கிறதுக்கும் 100% வாய்ப்பு இருந்துட்டு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் 7642 கம்பெனி இருக்குங்க. ஒரு நாளில் இவ்வளோ கம்பெனிஸோட டேட்டாவையும் நம்மளால வந்துட்டு ஃபுல்லாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மேஜர் கம்பெனிஸோட லைக் டேட்டாஸை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இதுவும் தப்பாக இருக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வாக்காளர் இருந்திருப்பாங்க. ஆனா வந்து ஒரு 1000 பேர்கிட்ட தான் சர்வே எடுத்திருக்காங்க. அது தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த சாம்பிள் சைஸை பொறுத்து தான் வந்து இங்கேயும் வந்துட்டு அது செயல்பட்டுட்டு இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 கம்பெனி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு 50 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்செக்ஸ் இந்த 30 கம்பெனியோட ப்ரைஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இப்படி தான் மார்க்கெட்டோட டிரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்க அந்த 50 கம்பெனிஸோட ப்ரைஸை வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையாவே மார்க்கெட் வந்து இவங்க சொல்ற மாதிரியான டிரெக்ஷன்ஸ்ல தான் போதா அப்படின்னு கேட்டா எல்லா டைமும் சரியா இருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் கண்டிப்பா கிடையாதுங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டைம் வேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் லைட்டா கம்மி பண்றதுக்காக தான் வந்து இது வந்து ஒரு இண்டெக்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிறைய வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், நம்ம வந்து நிறைய விஷயத்த பார்த்து வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதையும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரா கன்சிடர் பண்ணலாமே தவிர இதை ஒன்லி ஃபேக்டரா கன்சிடர் பண்ணி இதை நோக்கி தான் வந்து நம்ம பண்ண போறோம், இதுல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு நம்ம எடுக்க முடியாதுங்க. ஸோ நீங்க வந்துட்டு இந்த நிஃப்டி சார்ட்ஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றேங்க. உங்களுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி வந்து உருவாக்கப்படுது, அதாவது வந்துட்டு இந்த சாம்பிள் சைஸை வந்து இவங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குங்க. அந்த பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் கேபிட்டல் மார்க்கெட்லைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா ஜென்ரலாக வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 10 ஷேர் இருக்குது. அந்த ஷேரோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட விலை 30 ரூபா விற்குது அப்படின்னா வந்துட்டு 30 × 10 300 ரூபாய் தான் வந்து அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகேவா? ஆனால் இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வெறும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மட்டும் எடுத்துக்கல, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஓனர்ஸ் எவ்வளோ வந்துட்டு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்க ஷேர்ஸை தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன அந்த முன்னாடி எக்ஸாம்பிளில் 10 ஷேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 10ல் 5 வந்து ஓனர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி 5 இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5 × 10 எவ்வளோ?
பார்த்தீங்கன்னா வந்து 150 ரூபாய் தான். ஸோ 150 ரூபாய் தான் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனாக கருதப்பட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க இந்த சென்செக்ஸில் வந்துட்டு ஒரு 30 கம்பெனியும் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு 50 கம்பெனியும் செலக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த கம்பெனியோட இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த 30 கம்பெனி சென்செக்ஸும் அதே மாதிரி இருக்க பேராமீட்டரில் இருக்க டாப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் 50 கம்பெனியை நிஃப்டியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸோட கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் இருக்க ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் 30 கம்பெனி, நிஃப்டியில் வந்துட்டு 50 கம்பெனியை தவிர மற்றபடி இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இருக்கிற லைக் லிமிடேஷன்ஸ், அதாவது வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சென்செக்ஸாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் லைக் 30 பெரிய கம்பெனியை பற்றியோ இல்லை 50 பெரிய கம்பெனியை பற்றியோ பேசலைங்க. இவங்க வந்து எந்த கம்பெனியில் இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாக இருக்கும் அந்த கம்பெனியை பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்துக்கான டிஃப்ரென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்க ஒரு ஃபர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்துட்டு 7,500 கோடி ஹோல்ட் பண்ணுறாரு. மீதி இருக்க 2,500 கோடி தான் வந்து பப்ளிக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷனாக கருதப்படுது. இப்போ கம்பெனி பி இருக்கு. இந்த கம்பெனி பியில் பார்த்தீங்கன்னா வந்து 5,000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1,000 கோடி வந்துட்டு அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்க 4,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கம்பெனி ஏவையும் கம்பெனி பியையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனி பியில் தான் இருக்கும். ஆனால் இந்த சைஸ் ஆஃப் த கம்பெனி உண்மையாக பார்த்தோம்னா ஏதான் பெரிய கம்பெனி, ஏன்னா அதில் தான் வந்து 10,000 கோடி வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 கோடி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் என்ன மாதிரியான ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க கொடுக்கறது வந்து உண்மையாகவே பிக்கெஸ்ட் 50 கம்பெனி கிடையாது. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் எந்த டாப் 50 கம்பெனிஸில் அதிகமாக இருக்கோ ஸோ அதை தான் வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நம்ம வந்துட்டு கிளியராக இவங்க வந்துட்டு மார்க்கெட் டிரெக்ஷனை கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு கேட்டால் ஒரு சின்ன கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி அதை வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சாம்பிள் சைஸ் ஆஃப் 50 and 30 அப்படின்றது வந்துட்டு ஒரு 7,642 கம்பெனிஸ்லன்றது ரொம்பவே கம்மியான ஒரு சாம்பிள் சைஸ் தான் கூட. ஸோ வந்துட்டு இதெல்லாம் தான் இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட ஒரு லிமிடேஷன்ஸாக கருதப்பட்டு இருக்குங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு எப்படி பெட்டர் இன்வெஸ்டராக மாறலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேங்க. 2 வகையான மக்கள் இருப்பாங்க, 2 தாட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட இந்த இண்டெக்ஸ் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி லைக் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பெருசாக டைம் எல்லாம் செலவு பண்ணாமல் வந்து ஒரு பாசிவ் இன்கம் அண்ட் பாசிவ் ரிட்டர்ன் அதுலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னொருத்தவங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வச்சிருக்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்ஸையும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க, அதோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி நிஜமாக வந்து ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டராகவும் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்துட்டு உங்களால் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இன்னும் வந்து பெட்டராக வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நார்மல் இண்டெக்ஸஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரொம்ப பேசிக்காக ஒரு விஷயம் கற்றுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சர்வை பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே என்ன மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, பிகாஸ் அந்த டேட்டாஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் கொடுக்கும் போது தானே வந்துட்டு நம்மளால் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் இன்னும் வந்து டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான அனாலிசிஸையும் இதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வா விஷ்ணுபிரியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய ஸ்டாக் அப்டேட்ஸ்க்காக அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.